வணக்கம் என் பிரியமான நண்பர்களே. இன்னைக்கு தெய்வம் எங்கே இருக்கு அப்படின்னு எல்லாம் தேடுறாங்க இல்லையா? தெய்வம் எங்கே இருக்கு? எல்லா இடத்திலும் தெய்வம் இருக்கு. பசிச்சவனுக்கு சோறு தெய்வம், தாகம் எடுத்தவனுக்கு தண்ணீர் தெய்வம், அலைந்து திரிந்து ஓய்ந்து வந்தவனுக்கு தூக்கம் தெய்வம். எல்லாத்தையும் விட அன்புங்கிறது தெய்வத்தினுடைய முழு வடிவம். நாம் யாருமே அன்பில்லாமல் வாழ முடியாது. ஒருத்தருடைய தயவு இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். நம்மளை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பு செலுத்தி வாழ்வதை விட உயர்ந்த ஒரு ஆனந்தமே கிடையாது. அன்பே சிவம். ஒரு உடம்புல இந்த கை, இந்த மூக்கு, இந்த கால், இது எல்லாமே என்னுடைய உடம்பினுடைய உறுப்புகள். அதை போல நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே நம் ஒவ்வொரு உறுப்புகளை போன்றவர்கள். இந்த விரல் கண்ணை குத்திருச்சுன்னா கையை வெட்டுவோமா? வெட்ட மாட்டோம். அதை போல உறவுகளுக்குள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். அதையை பெரிதுபடுத்தக்கூடாது. நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம அப்பா, நம்ம குழந்தை அப்படின்னு பொறுத்து அன்பை செலுத்திப்பார். இறைவன் அன்பே வடிவமானவன், அன்பே சிவன். எல்லோரிடத்திலும் அன்பை செலுத்துங்கள். எல்லா இடங்களிலும் இறைவனே இருக்கிறார். இறைவனை நீ தேடி எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன்னோடு இறைவன் எப்போதும் இருக்கிறார். எல்லாம் இறைவன். இதை உணர்ந்தால் நீயும் ஞானியே ஆனந்தமாக வாழலாம். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. ஓம் சக்தி. காமாட்சி துணை.